காவேரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் வந்து இப்போ தான் என்ட்ரி ஆயிருக்கேன் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். அதுக்காக தான் வந்து ரெகுலராக நாங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வேல்யூவேஷன் ரேஷியோ பற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஐடியா. ஸோ வேல்யூவேஷன் ரேஷியோ அப்படிங்கும்போது ரெண்டு மெயினாக நமக்கு இருக்குது. ஒன்று வந்து PE ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டு பற்றியும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாங்க சார். இப்போ வந்து நீங்கள் அந்த PE ரேஷியோ எப்படி நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணுறது அண்டு ஒவ்வொரு கம்பெனிக்கும் PE ரேஷியோங்கிறது எப்படி பார்க்கணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க. ஃபைனலாக வந்து PE ரேஷியோ எவ்வளோ இருந்தால் அந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது ஒரு டிஃபிகல்ட் ஆன்சர். ஓகே. ப்ரைஸ் டு ஏர்னிங், PEன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங், மார்க்கெட் ப்ரைஸு எவ்வளோ இருக்குது கம்பேர்ட் டு ஏர்னிங் பர் ஷேர். ஓகே. ஒவ்வொரு ஷேரும் எவ்வளோ ஏர்ன் பண்ணுது, தட் இஸ் நெட் ப்ராஃபிட்லேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறதுன்னு கால்குலேட் பண்ணுறது தான் அந்த ஏர்னிங் பர் ஷேர். ஓகே. தட் மீன்ஸ் சப்போஸ் 100 ரூபா வந்து நெட் ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அண்டு 10 ரூபா வந்து டோட்டல் ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்போ என்ன, 10 ரூபா இஸ் த ஏர்னிங் பர் ஷேர். ஸோ த ஏர்னிங் பர் ஷேர் இஸ் ஈக்குவல் டு 10. ஆமாம். அந்த ஷேரோட மார்க்கெட் வேல்யூ சே 20 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. தென் 10 rupees earning per share, market value 20 rupees, then the PE ratio is 2. ஓகே. இப்போ வந்து மார்க்கெட் வேல்யூ 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. Then the earning per share is 10, market value is 100, then PE ratio is 100 by 10. ஓகே. 10 வருது. ஸோ என்ன PE ரேஷியோ என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து எவ்வளோ வேல்யூ கொடுக்குறாங்க இந்த ஷேருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இது. அவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் வந்து 10 ரூபா 10 இருக்கும்போது நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுக்க முடியுமா மார்க்கெட்டில்? கொடுக்க முடியாது. அதனால என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ரீசனபிளாக இருந்தால் பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க எப்பொழுதுமே. ஓகே. இப்போ வாரன் பஃபெட் எடுத்துக்கோங்க. 20 மேலே போயிடுச்சுன்னா PE ரேஷியோ, நீ பேசாமல் எல்லாத்தையும் லீவ் போட்டு ஹாலிடே எடுத்துக்கோ, எங்கேயாவது ஊரை சுற்றி பார்க்க போ அப்படிங்குவார். 18 கீழே போச்சு அப்படின்னா தென் ஷேர் மார்க்கெட்டை திருப்பி ஓப்பன் பண்ணி எது ஷேர் நல்ல ஷேரு, எதை வாங்கலாம் அப்படின்னு ஸ்டடி பண்ண ஆரம்பி அப்படிங்குவார். PE ரேஷியோ வந்து 12 வந்துச்சுன்னா பை இட் பை ஆல் மீன்ஸ், பாரோ பண்ணு, இவன் திருடி கூட ஷேரை வாங்குங்குவார். ஓகே. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து இஸ் கிவன் டு PE ரேஷியோ. ஆனால் நம்ம சாய்ஸ் வந்து வியூவர்ஸ்டே கொடுத்துருவோம். ஓகே. எது பெஸ்ட் PE ரேஷியோனா, எது பெஸ்ட் PEன்ட்டு ஓகே நம்ம குவிஸ் கொஸ்டின் கேட்போம்ல, அது மாதிரி இதையும் ஒரு இது போட்டு கேட்கலாம் நம்ம. ஓகே. ஆன்சர் பண்ண அட் த எண்ட் ஆஃப் தி இது. ஓகே. ஸோ PE ரேஷியோ வந்து, ஆனால் நான் வந்து நிறைய ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸோட இதெல்லாம் பார்த்துருக்கேன் வீடியோலாம். அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி வந்து PE ரேஷியோங்கிறது நம்பர்ஸை மட்டும் பார்த்து அரைவ் பண்ணாதீங்க, அந்த நம்பருக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்க இப்போலாம். ஓகே. ஒரு கம்பெனியை வந்து ஃபுல்லாக வந்து இந்த நம்பர் அலோன் ரிவீல் பண்ணாது. அப்போ அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எப்படிப்பட்டவங்க, லாஸ்ட் 10 இயர்ஸாக எப்படி அந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. ப்ரொமோட்டர்ஸ் எப்படி இருக்கிறாங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்து அவங்களுடைய ROCE, தட் இஸ் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, மோர் தென் தி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு அந்த மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளோ ப்ரூடெண்ட்டாக, எவ்வளோ புத்திசாலித்தனமாக அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் தேர்டு வந்து
இந்த கம்பெனி வந்து ஒரு மொனாப்லி பிஸ்னஸா இல்லாட்ட மோட் பிஸ்னஸா அப்படின்னு பாருங்க. ஓகே, பார்த்துட்டு தென் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. இந்த ஃபேக்டர்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஒரு வேல்யூ கொடுங்க. அதனால PE வந்து ஒரு மியர் நம்பர் அப்படின்னு இப்போ ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு இப்போ. ஓகே, அதனால ஸ்டோரி பிஹைண்ட் த நம்பரையும் பாருங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. எனக்கு அது என்னமோ எனக்கு வந்து நிறைய உடன்பாடு இருக்கு அந்த இதில் எனக்கும். ஓகே சார். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ஓகே, புக் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் அசெட்ஸ் ஆஃப் த கம்பெனி மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ். ஓகே, அதுதான் புக் வேல்யூ. அசெட்லேருந்து லைபிலிட்டியை கழிக்கிறோம், அவ்வளோதான். டோட்டல் அசெட்லேருந்து டோட்டல் டோட்டல் லைபிலிட்டி கழிக்கிறோம், அதுதான் புக் வேல்யூ. ஓகே, இது எப்போ ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா மோர் ஆஃபன் எப்படின்னா கம்பெனி கோயிங் இன்டு லிக்விடேஷன், எல்லாத்தையும் விற்கிறாங்க, அப்போ தான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லிக்விடேஷன் டைமில் தான் அது யூஸ் ஆகும். இல்லாட்ட ஒரு கம்பெனி வந்து ரொம்ப ஹையாக வேல்யூ ஆயிருக்கா இல்லாட்ட டிஸ்கவுண்டில் போகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கும் புக் வேல்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூ பர் ஷேருங்கிறது என்னென்னா டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ். அப்போ அது தட் கிவ்ஸ் அ புக் வேல்யூ. ஓகே, அந்த புக் வேல்யூவை நம்பர் ஆஃப் ஷேர்ஸோட டிவைட் பண்ணிங்கன்னா அது அரைவ் பண்ணுற ஃபிகர் தான் புக் வேல்யூ பர் ஷேர். ஓகே, இந்த புக் வேல்யூ பர் ஷேர் வந்து சப்போஸ் 10 rupees வருதுன்னு வச்சுக்கோங்களேன் புக் வேல்யூ பர் ஷேர். மார்க்கெட் ரேட்டும் 10 ரூபா கோட் ஆகுதுன்னா தென் ப்ரைஸ் டு புக் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா 1. ஓகே, இந்த மார்க்கெட் வேல்யூ புக் வேல்யூ இஸ் ஒன் அண்ட் த சேம், பர் ஷேரும் ஒன் அண்ட் த சேம் 1. சப்போஸ் 20 rupees கோட் ஆகுது ஓகே மார்க்கெட் வேல்யூ, உங்களோட புக் வேல்யூ பர் ஷேர் இஸ் சே 10. ஓகே, தென் மார்க்கெட் இது வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ இஸ் 2. ஓகே, திஸ் இஸ் how it is arrived. ஓகே சார். இப்போ சம்டைம்ஸ் நம்ம நியூஸ் பார்ப்போம், அதாவது புக் வேல்யூவை விட இந்த ஸ்டாக் வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப அதான் இருக்கு. ரெண்டு காரணத்தில் ஒன்று லிக்விடேஷன் டைமில் பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா வெதர் இந்த வேல்யூ ஆஃப் த ஷேர் ரொம்ப ஹையாக இருக்கா இல்லாட்ட லோவாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதை எடுத்துப்பாங்க, ப்ரைஸ் டு புக் வேல்யூ எடுத்துப்பாங்க, இல்லாட்ட ப்ரைஸ் டு ஏர்னிங் ஓகே அதை எடுத்து பார்ப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு சிச்சுவேஷனில் தான் இதை வந்து ஒரு கம்பெனியை வேல்யூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே சார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று வந்து PE ரேஷியோனா என்ன அப்படிங்கிறத நம்ம குருவி சொல்லி கொடுத்தாரு, அண்ட் அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொன்னார். அதை தாண்டி என்ன பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ அண்ட் புக் வேல்யூனா என்ன, ப்ரைஸ் டு புக் வேல்யூ என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. அடுத்த வீடியோவில் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கு டாக்ஸேஷனுங்கிறது என்ன, டாக்ஸேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி பேசின விஷயங்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு குருஜி ஆசைப்பட்றாரு, கேட்டுறீங்களா? ரைட். இப்போ வந்து PE ரேஷியோ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இந்த PE ரேஷியோ வந்து எவ்வளோ இருந்தால் நீங்கள் வாங்குவீங்க? ஆப்ஷன் 1 10 and above. ஓகே. 20 between 20 and 30. ஓகே. 30 and above. Don't care about PE ratio. ஓகே. Fourth option. 10க்கு மேலே 20லேருந்து 30க்குள்ளே 30க்கு மேலே இது வந்து 3 ஆப்ஷன். 4வது ஆப்ஷன் வந்து PE ரேஷியோ பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறது. ஸோ எது உங்களுக்கு வந்து ஒப்பீனியன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ கீழே ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் முக்கியமாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறோம், அப்படி ஏர்ன் பண்ணும்போது அதற்கான டாக்ஸேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது காவேரி பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஓகே, bye-bye. See you. Take care.